அக்கா, சொல்லுங்கம்மா. விடுகதை கேட்கலாமாக்கா? கேளுங்கம்மா. பள்ளி பள்ளிக்கு போனாலும் பாடம் படிக்க மாட்டேன், ஆனா கணக்கை சரியாக சொல்லுவார். பாட்டு பாடுங்க. அக்கா சொல்லுக்கா. பாட்டு. அவங்க வந்து பள்ளிக்கு எல்லாம் போவாங்களாமே, கால்குலேட்டரா இருக்குமா? கரெக்டா. என்னம்மா? கேளுங்கம்மா. சங்கீத பாட்டுக்காரன் மலையில கச்சேரி செய்வான், அவன் யார்? தவளையாம்மா? நான் கேக்கட்டா? கரெக்ட் ஆன்சர். தவளைதான்க்கா. சரி இன்னொருத்தவங்க யாரும் கேக்குற, நீங்க கேளுங்கம்மா. 4 கால் 2 காது பல்லில்லை, இது என்ன? என்னம்மா? 4 கால் 2 காது பல்லில்லை, இது என்ன? சேர். கரெக்ட்கா. இது யாரோ கேட்ட மாதிரி இருக்கு. என்னம்மா? நான் கேக்குறீக்கா? கேளுங்க. தாஜ்மஹாலுக்கு பெயிண்ட் அடிச்சா எனக்கு ஆகும். செலவாகும். கரெக்ட். குட் மார்னிங்க்கா. குட் மார்னிங்மா. அக்கா. சொல்லுங்கப்பா. யாரு பாட்டு பாடுறேன்னு சொன்னீங்களே? கேமரா செஞ்சிருந்தாக்கா. என்னப்பா? கேளுங்கப்பா. உலகில் சர்க்கரை கிண்ணம் எதுக்கா? கியூபா. கியூபா. கரெக்டா? அக்கா நான் உன்னை கேக்கட்டாக்கா? கேளுங்க. சீக்கிரம் நீங்களே ஆன்சர் சொல்றீங்க, எனக்கு தெரியாதுப்பா. சொல்லுங்கம்மா. காபி பானை எதுக்கா? என்னது? உலகின் காபி பானை. உலகில் காப்பி பானையா? இல்ல, ஏபிசி மால்ட். அக்கா நான் ஒண்ணு கேட்பாக்கா?
இல்ல காற்று. அக்கா நிழல். கரெக்ட்டுக்கா. அக்கா அக்கா நிழலா காற்றா? இது கரெக்ட். காற்று. சொல்லுங்கப்பா. அக்கா நம்ம உடம்புலயே சின்ன எலும்பு எதுக்கா? காது எலும்பா? காது எலும்புக்கு. கரெக்ட்டுக்கா. அக்கா நான் ஒண்ணு கேட்பாக்கா. கேளுங்கம்மா. அக்கா துண்டம் போடுறது எந்த ஊர்லக்கா ஸ்பெஷல்? நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளயா இந்தியாலயா எப்படி கேக்குறீங்க? தமிழ்நாட்டுக்குள்ளதான். இல்ல இல்ல. துண்டு பனி எங்க ஃபேமஸ் கேக்குறாங்க. பனியன் சொன்னாங்க. திருப்பூர். இல்லக்கா திருப்பூரா? இல்லக்கா 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 எங்க? என்னம்மா ஆன்சர்? என்னப்பா? என்னம்மா? கரூர். கரூர். ஓகே. உங்க ஊரா அது? ஆமாக்கா. வெரி குட் வெரி குட். அக்கா சொல்லுங்கம்மா. நீங்க என்னமாச்சும் கேளுங்கக்கா. நான் ஏதாவது கேட்கணுமா? அக்கா நீங்க ஏதாவது பாட்டு பாடுங்கக்கா. என்னப்பா? நீங்க ஏதாவது பாட்டு பாடுங்கக்கா. பாடுங்கக்கா. பாட்டு பாடுவேன்னு யார் சொன்னது? பாடுங்கக்கா. அக்கா நீங்க பாடுங்கக்கா. செமையா பாடுவீங்களேக்கா, பாடுங்க. அக்கா நீங்க ஒரு பாட்டும் விடுகதையும் கேளுங்கக்கா. ஓகே நான் பாடுறேன். இங்க ஒரு சரி, இங்க ஒரு கொஸ்டின் கேக்குறாங்களா உங்கள்ட்ட? கேளுங்க. வீட்டுக்குள்ள அவங்க வெளில நின்னாங்க ஐயா. அவங்களே கொஸ்டின் சொல்லி அவங்களே ஆன்சர் சொல்றாங்களா? 5 விரல் இருக்கு, குஞ்சு உமா கொடுக்குது, அது என்ன? சொல்லு, ஆன்சர் சொல்லு. கொஸ்டின் கேட்கிறேன் பாட்டு பாடுறேன்னு போங்க போங்க போங்க. அக்கா நீங்க அவங்கலாம் பாட்டு அடுத்த பாடுங்க. பேட்ச் ஸ்டூடெண்ட். அடுத்து 11 to 12 அவங்க டைரக்ட் பேட்ச் வராங்க. அவங்க எல்லாம் இப்பயே வந்து உங்க கிளாஸ்ல வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே. அக்கா நான் ஒண்ணு கேட்கட்டுமாக்கா? கேளுங்கம்மா. ஈஃபில் டவர் எங்க இருக்குன்னு தெரியுமாக்கா? மண்ணுல. அக்கா மும்பை. இல்ல பாரிஸா? பாரிஸா? ஆமாக்கா. அக்கா நீங்க பாட்டு பாடுங்க. சொல்லுங்க. அக்கா நிலாவுல ஃபர்ஸ்ட் கால் எடுத்து வச்சது யாருக்கா? நீலாம்ஸ்டாங். ரெண்டாவது கால் எடுத்து வச்சது யாருக்கா? அவருதான். ரெண்டு காலுக்கா? கால் எடுத்து வச்சது நீலாம்ஸ்டாங்க்கா. ரெண்டாவது கால் எடுத்து வச்சது யாருக்கா? மனுஷன். மணிகன். போலாம்க்கா. சரி ஓகே போதுமா? நம்ம கிளாஸ்க்கு போயிருவோமா? போலாம்க்கா. ஓகே போலாம்க்கா. ஓகேமா.
ரெண்டாவது கால் எடுத்து வச்ச நபர் பேர் சொல்ல போறீங்களாப்பா? அக்கா நான் ஒரு கேள்வி கேட்கணுமாக்கா? இருங்க அவங்கள்ட்ட ஆன்சர் கேட்டுருவோம். சொல்லுங்கப்பா. கால் எடுத்து வச்சது அவ்வளவுதான். சரி ஓகே. ஹரிஷ் நீங்க சொல்லுங்கப்பா. அடி மலர்ந்து நுனி மலராத பூ இருக்கா? அக்கா கொஸ்டின் என்ன? அடி மலர்ந்து நுனி மலராத பூ எதுன்னு கேக்குறாங்க. காளான் அக்கா. காளான். ஆன்சர் தெரியலையேப்பா. ஆன்சர் வாழைப்பூக்கா. ஓகே ஓகே சூப்பர் வெரி குட். சரி போதும், நம்ம அப்படியே கிளாஸ்க்கு போயிடுவோம். போலாம்க்கா. ஓகே ஓகேமா. அக்கா ஓகே சொல்லுங்க. அக்கா நீங்க டேபிள்ஸ் படிச்சுட்டு வர சொல்லி கேக்குறேன்னீங்கல்லக்கா. படிச்சுட்டு வந்துட்டீங்களா? படிச்சிட்டேன்க்கா. வெரி குட். எத்தனை வரைக்கும் படிச்சிருக்கீங்க இப்போ? 12 வரைக்கும் படிச்சிட்டேன்க்கா. வெரி குட் வெரி குட் சூப்பர்மா. 16 வரைக்கும் படிக்கிறீங்களா? கீழேயும் சைட்லயும் 16 எல்லாருமே வரைக்கும் 16 தெரியும்க்கா. வரைக்கும் 16 வரைக்கும் தெரியும்க்கா. சரி ஓகே. ஓகேமா. வெரி குட். படிச்சவங்க ஓகே, படிக்காத மத்த டேபிளையும் சேர்த்து படிச்சுட்டு வந்துருங்க. ஓகேவா? ஓகேக்கா. ஏன்னா டேபிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து அடிஷன் ரூல் சொல்லி கொடுத்துட்டேன்மா. அடிஷன் சப்ராக்ஷன் ரூல். ஒரு நாள் கண்டிப்பா பாட்டும் பாடுறேன், கவிதையும் சொல்றேன். ஓகேவா? ஓகேக்கா. ஓகே ஓகேக்கா. ஓகேமா. சரி. அடிஷன் சப்ராக்ஷன் ரூல், கூட்டல் கழித்தல் விதிமுறை சொல்லி கொடுத்துட்டேனா? சொல்லி கொடுத்துச்சுக்கா. ஓகே. ஒரு நம்பர் பிளஸ்லயும் இருக்குன்னா ஆன்சர் எதுல வரும்? பிளஸ்ல. மைனஸ்ல இருந்து ஆன்சர் வெரி குட். மைனஸ்ல தான் வரும். மைனஸ்னா மைனஸ்ல தான் ஆன்சர் இருக்கும். ஆனா ரெண்டுத்தையுமே கூட்டிப்பீங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு 3 ஆட் பண்ணி 6 போடுவீங்க. இப்ப 3 இருக்குன்னா மைனஸ்னா மைனஸே போட்டு -6 எழுதுவீங்க. இப்ப +3 -2 இருந்தா ஆன்சர் என்ன? -1க்கா. -1 +1 -1. +1க்கா. +1. +1க்கா. சப்ராக்ட் பண்ணுவீங்க, -3 பெரிய நம்பரோட +2 சிம்பிள் தானாக்கா? போடணும். -3 +2. அக்கா அப்ப -1 தானக்கா ஆன்சர் இல்ல வரும்? இல்ல இல்ல வராது. அது வந்து சப்ராக்ஷன் ரூல். நான் வந்து அடிஷன் ரூல்ல ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும், கழிக்கணும். கழிச்சிட்டு பெரிய எண்ணோட குறி என்னவோ சிம்பிள் என்னவோ அதுதான் போடணும். அக்கா ஓகேக்கா. உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியலக்கா. ஓகே ஓகே. உங்களுக்கு நான் ஸ்கிரீனே ஷேர் பண்ணலையா? வெயிட் பண்ணுங்க, நான் மட்டும் எழுதிட்டு இருக்கேன். அப்ப இவ்வளவு நேரம் எப்படி ஆன்சர் சொன்னீங்க எல்லாரும்? தெரியும்க்கா. இது ஓகேவா? ஓகே ஓகே. இப்ப சொல்லுங்க, இதுக்கு என்ன ஆன்சர்? 2 -3 அதுக்கு என்ன ஆன்சர்? -1. -1 தான். இங்க நான் என்ன போட்டு காமிச்சேன்? +3 -2 மேல முன்னாடி எழுதியிருந்தேன். அதுக்கு +1 தான் சொன்னேன். கரெக்ட். ஓகே. ஓகேவா? இதுதான் நமக்கான அந்த மெத்தடு. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் சும்மா ரிமைண்ட் பண்றதுக்காக இத சொல்லி கொடுத்தேன். இப்போ வந்து நான் ஒரு மல்டிப்ளிகேஷன் ரூல் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? அது பார்க்கலாம். ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் பாருங்க. சப்போஸ் யாராவது கிளாஸ் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா, இல்ல டைம் எனக்கு நிறைய இருக்குக்கா அப்படின்னா, இந்த சேனலுக்குள்ள இணையகுரு சேனல்ல போயிட்டு அதுல நிறைய வீடியோஸ் இருக்கு, அதை பாருங்க. ஓகேவா? ஓகேக்கா. அதுல நம்ம சொல்லி கொடுக்குற எல்லா விஷயமுமே அதுல வீடியோஸா நான் எடுத்து வச்சிருக்கேன், அதை பாருங்க. ஓகே. நாளைக்கு இப்ப சண்டே உங்களுக்கு டெஸ்ட் வைக்கலாம்னு சொல்லியிருக்கேன். உங்கள்கிட்ட சொன்னான்னு தெரியலையே. நாளைக்கு ஏதாவது ஒரு டெஸ்ட் வைக்கலாமா? இந்த 2 வீக் என்ன படிச்சீங்களோ அது ஒரு சின்னதா. ஓகேக்கா. ஓகே ஓகே. நாளைக்கு நான் கொஸ்டின் அனுப்புறேன். என்னமா? நாளைக்கு கிளாஸ் வர வேண்டாம். நீங்க வந்து நான் கொஸ்டின் அனுப்புறேன்,
மார்னிங்கே கொஸ்டின் அனுப்பிடுறேன். அப்படி சப்போஸ் நான் மறந்துட்டேன்னா எனக்கு ஒரு 9 மணிக்கு மேல கால் பண்ணுங்க நாளைக்கு. ஓகேவா? 9 மணிக்கு மேல நான் கொஸ்டின் அனுப்பிடுறேன். நீங்க உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நீங்க டெஸ்ட் எழுதி குரூப்ல சென்ட் பண்ணிடலாம். ஓகேக்கா. ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. ஓகே, இந்த வீடியோ பாருங்க. எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. மியூட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மல்டிப்ளிகேஷனோட ரூல்ஸ் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பெருக்கல் வழிமுறை. இப்போது நம்மக்கிட்ட ஒரு சம் கொடுக்குறாங்க. ஒரு நம்பர் வந்து ப்ளஸில் இருக்குது, ஒரு நம்பர் மைனஸில் இருக்குது. அந்த ரெண்டு நம்பருமே மல்டிபிள் பண்ண சொன்னால் நம்ம என்ன சைன் போடுவோம்? இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். அதை வந்து என்ன ரூல், என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரே நிமிஷமா. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து ரெண்டுமே ப்ளஸ்ல இருந்தது அப்படின்னா அதை நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா பிளஸ் இன்ட்டு பிளஸ் உங்களுக்கு பிளஸ் தான் ஆன்சர் கிடைக்கும். மைனஸ்ல இருக்க ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் மைனஸ்ல இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரையும் நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா வரப்போற ஆன்சர் உங்களுக்கு பிளஸ்ல வரும். சேம் சைனா இருந்தா பிளஸ் அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். மைனஸ் 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 அப்போ அது பிளஸ் ஆயிரும், அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சேம் சைனை நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா வரப்போற ஆன்சர் உங்களுக்கு பிளஸ்ல தான் இருக்கும். இதுவே ரெண்டும் சைன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஒரு நம்பர் ப்ளஸில் இருக்குது, இன்னொரு நம்பர் மைனஸில் இருக்குது, இந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற ஆன்சர் மைனஸில் தான் வரும். ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸில் இருக்குது, செகண்ட் நம்பர் ப்ளஸில் இருக்குது, ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணாலும் சைன் ரெண்டுமே சேஞ்ச் ஆகுது அப்படின்னா வரப்போகிற ஆன்சர் கண்டிப்பாக உங்களுக்கு மைனஸில் தான் வரும். இதை நீங்கள் சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, சேம் சைன் ரெண்டுமே ஒரே குறியாக இருந்ததுன்னா வர ஆன்சர் ப்ளஸில் இருக்கும். சைனில் ஒரு மைனஸ் வந்தாலுமே ஆன்சர் மைனஸ் தான். அதாவது சைன் சேஞ்ச் ஆயிடுச்சு, ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் இருக்குது அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு மைனஸில் தான் வரும். இதுதான் மல்டிப்ளிகேஷனோட ரூல். ஓகே, இதை யூஸ் பண்ணி சில சம்ஸ் எப்படி போகிறது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒரு மல்டிப்ளிகேஷன் ட்ரீ எடுத்திருக்கேன். இப்போ இதில் எப்படி மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு கண்டுபிடிக்கலாமா? ஓகே, இப்போது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு முதல் நம்பர் வந்து -1ன்னு இருக்குது, செகண்ட் நம்பரும் -1ன்னு இருக்குது, ரெண்டுமே மைனஸ் மைனஸ். அப்போது அதை மல்டிபிள் பண்ணால் சேம் சைனாக இருக்கிறதுனால ப்ளஸ் ஆயிரும். 1 × 1 1. அப்போது இதோட ஆன்சர் +1. ஓகே, சப்போஸ் இப்போது உங்களுக்கு ஃபஸ்ட் நம்பர் வந்து +1ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம், செகண்ட் நம்பர் -1 இருக்குது. அப்போது ப்ளஸ் மைனஸ் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஏன்னா சைன் சேஞ்ச் ஆகுது. அப்போது வரப்போகிற ஆன்சர் கண்டிப்பாக மைனஸில் தான் வரப்போகுது. 1 மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1 தான். அப்போ இதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர் -1. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நம்பர் வந்து ப்ளஸில் இருக்குது, +2ன்னு இருக்குது. செகண்ட் நம்பர் வந்து இதுவும் ப்ளஸில் இருக்குது, +1ன்னு இருக்குது. அப்போது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான். 2 × 1 2. 2ஆல் 1 மல்டிபிள் பண்ணால் 2 தானே கிடைக்கும். அப்போ இதோட ஆன்சர் +2. இப்போ உங்களுக்கு எப்படி சம் போகிறது அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பாய். இப்ப இந்த இது புரிஞ்சுச்சாமா ஏதாவது? ஓகே, இன்னும் ஒரே டைம் அதையே பாருங்க. ஓகேவா? ஒரு டைம் பாருங்க. என்னமா இது, இந்த வீடியோ பாத்திருக்கீங்களா? நீங்க முன்னாடி பாத்திருப்பீங்க, உங்களுக்கு நான் அனுப்பி விட்டுருக்கேன், அதனால நீங்க பாத்திருப்பீங்க, மத்தவங்க பாத்திருக்க மாட்டாங்க. அப்போ குழந்தை அம்மாவை தூக்குற மாதிரி வந்தா இது பாருங்க, இன்னும் ஒரு டைம் பாருங்க, நான் திருப்பி உங்களுக்கு சம் சொல்றேன். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மல்டிப்ளிகேஷனோட ரூல்ஸ் தான் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது பெருக்கல் வழிமுறை.
இப்போ நம்ம கிட்ட ஒரு சம் கொடுக்குறாங்க, ஒரு நம்பர் வந்து பிளஸ்ல இருக்கு, ஒரு நம்பர் மைனஸ்ல இருக்கு. அந்த ரெண்டு நம்பருமே மல்டிபிள் பண்ண சொன்னா நம்ம என்ன சைன் போடுவோம்? இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். அதை வந்து என்ன ரூல், என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து ரெண்டுமே பிளஸ்ல இருந்தது அப்படின்னா அதை நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா பிளஸ் இன்ட்டு பிளஸ் உங்களுக்கு பிளஸ் தான் ஆன்சர் கிடைக்கும். மைனஸ்ல இருக்கு ஒரு நம்பர், இன்னொரு நம்பர் மைனஸ்ல இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரையும் நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா வரப்போற ஆன்சர் உங்களுக்கு பிளஸ்ல வரும். சேம் சைனா இருந்தா பிளஸ், அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். மைனஸ் 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 மைனஸ், அப்போ அது பிளஸ் ஆயிரும், அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சேம் சைனை நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா வரப்போற ஆன்சர் உங்களுக்கு பிளஸ்ல தான் இருக்கும். இதுவே ரெண்டும் சைன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஒரு நம்பர் பிளஸ்ல இருக்கு, இன்னொரு நம்பர் மைனஸ்ல இருக்கு, இந்த ரெண்டு நம்பரையும் நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரப்போற ஆன்சர் மைனஸ்ல தான் வரும். ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ்ல இருக்கு, செகண்ட் நம்பர் பிளஸ்ல இருக்கு, ரெண்டுத்தையும் நீங்க மல்டிபிள் பண்ணாலும் சைன் ரெண்டுமே சேஞ்ச் ஆகுது அப்படின்னா வரப்போற ஆன்சர் கண்டிப்பா உங்களுக்கு மைனஸ்ல தான் வரும். இதை நீங்க சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சேம் சைன் ரெண்டுமே ஒரே குறியா இருந்ததுன்னா வர ஆன்சர் பிளஸ்ல இருக்கும். சைன்ல ஒரு மைனஸ் வந்தாலுமே ஆன்சர் மைனஸ் தான். அதாவது சைன் சேஞ்ச் ஆயிருச்சு, ஒன்று பிளஸ் ஒன்று மைனஸ் இருக்கு அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு மைனஸ்ல தான் வரும். இதுதான் மல்டிப்ளிகேஷனோட ரூல். ஓகே, இதை யூஸ் பண்ணி சில சம்ஸ் எப்படி போறது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒரு மல்டிப்ளிகேஷன் ட்ரீ எடுத்திருக்கேன். இப்போ இதுல எப்படி மல்டிபிள் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு கண்டுபிடிக்கலாமா? ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு முதல் நம்பர் வந்து -1 இருக்கு, செகண்ட் நம்பரும் -1 இருக்கு, ரெண்டுமே மைனஸ் மைனஸ். அப்போ அதை மல்டிபிள் பண்ணா சேம் சைனா இருக்கிறதுனால பிளஸ் ஆயிரும். 1 × 1 1, அப்போ இதோட ஆன்சர் +1. ஓகே, சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து +1 இருக்குன்னு வச்சுக்கலாம், செகண்ட் நம்பர் -1 இருக்கு, அப்போ பிளஸ் மைனஸ் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா பிளஸ் இன்ட் மைனஸ் மைனஸ், ஏன்னா சைன் சேஞ்ச் ஆகுது. அப்போ வரப்போற ஆன்சர் கண்டிப்பா மைனஸ்ல தான் வரப்போகுது. 1 மல்டிபிள் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1 தான். அப்போ இதை மல்டிபிள் பண்ணா நமக்கு ஆன்சர் -1. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து பிளஸ்ல இருக்கு, +2 இருக்கு, செகண்ட் நம்பர் வந்து இதுவும் பிளஸ்ல இருக்கு, +1 இருக்கு, அப்போ பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் தான். 2 × 1 2, 2ஆல 1 மல்டிபிள் பண்ணா 2 தானே கிடைக்கும். அப்போ இதோட ஆன்சர் +2. இப்போ உங்களுக்கு எப்படி சம் போறது அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பாய். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதுக்கா. ஓகே, இப்போ இந்த ரூல்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறீங்களா? ஓகே, அந்த ரூல்ஸ் எழுதுங்க. மல்டிப்ளிகேஷன் ரூல், பெருக்கல் வழிமுறை, அதை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். டாபிக் போட்டுக்கோங்க, பெருக்கல் வழிமுறைன்னு. ஓகேப்பா. plus minus minus plus minus plus minus. எழுதியாச்சுக்கா. ஓகேம்மா. அழகா பாக்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. மியூட் பண்ணுங்கம்மா ஹர்ஷினி. ஓகே, இப்போ சம்ஸ் பார்க்கலாமா? ஓகேக்கா. ஓகே.
ஓகேம்மா. சரி, இப்போ ஒரு சம் வந்து +2 இருக்கு, இன்னொரு சம் -1 இருக்குன்னா, இப்போதான் சனா நீங்க கேட்டீங்களே, இது வந்து 2 மெத்தட் இருக்கு. அதாவது மல்டிப்ளிகேஷனுக்கு வேற ரூல், அடிஷனுக்கு வேற ரூல். ஓகேவா? 2யும் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. மல்டிபிள் பண்ணும் பொழுதுதான் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ். ஓகேவா? அது ஓகே. ஓகே, அதே மாதிரிதான் மைனஸ் இன்டு பிளஸ் அதாவது ஒரு சைன் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம மல்டிபிள் பண்ணி சைன் வந்து மைனஸ்ல போட்டுறணும். ரெண்டுமே பிளஸ்ல இருக்கு அப்படின்னா நம்ம மல்டிபிள் பண்ணி பிளஸ் சைன் போடணும். ரெண்டுமே மைனஸ்ல இருந்தாலும் நம்ம மல்டிபிள் பண்ணி என்ன பண்ணணும், பிளஸ் சைன் தான் போடணும். ஏன்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அதுதான் நீங்க இங்க படிச்சிருக்கீங்க. இத வந்து படிச்சிடணும். ஓகேவா? பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ், மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ். அந்த மாதிரி அது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா சேம் சைனா இருந்தா பிளஸ் வரும், மாறி மாறி இருந்தா மைனஸ் வரும். அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே அக்கா. ஓகேவா? இப்ப சில சம்ஸ் போடலாமா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சில கணக்கு தரேன், போடுங்க. அக்கா இந்த சம்ம போடணுமா அக்கா? இந்த சம்ம எழுதிக்கோங்க. எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களாமா? ஓகேமா, நான் இப்ப சம் தரேன், போடுங்க. அக்கா சொல்லுங்கம்மா. அக்கா அதுக்கு பிளஸ் மைனஸ் ஆன்சர் மட்டும் போடணுமா இல்லனா அந்த இல்ல நம்பரே இல்ல, எழுதி போடணுமா? நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேக்கா. நம்பரை மல்டி பண்ணி சைனோட ஆன்சர் போடணும்.
அக்கா முடிச்சிட்டேன்க்கா. அக்கா முடிச்சிட்டேன்க்கா. ஓகே சூப்பர் சூப்பர். முடிச்சவங்க தம்ஸ் அப் போடுங்க. அக்கா முடிச்சிட்டேன்க்கா. அக்கா முடிச்சிட்டேன்க்கா. ஓகேம்மா முடிச்சவங்க வெயிட் பண்ணுங்க. யாராவது இன்னும் போட்டுட்டு இருக்கீங்களா? ஃபாஸ்டா போடுங்க. ஹலோ. அக்கா முடிச்சிட்டேன்க்கா. முடிச்சாச்சுக்கா. ஓகேம்மா எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன்க்கா. ஓகே முடிச்சாச்சுக்கா. சரிம்மா. ஆன்சர் சொல்றீங்களா? சொல்றேன்க்கா. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சம்க்கு ஆன்சர் என்ன? மைனஸ் மைனஸ் ஓகே மைனஸ் மைனஸ் 51. நெக்ஸ்ட் செகண்டுக்குமா? மைனஸ் 85க்கா. என்னமா? 85க்கா. மைனஸ் 85. 85ஆ? ஆமாக்கா. ஓகே. தேர்ட் 25. ஃபோர்த் எல்லாரும் 0 தான் போட்டுக்கணும். ஏன்னா 0 into anything 0 தான். 0. இந்த சம்க்கு 27க்கா. 27. இந்த சம் மைனஸ் 28க்கா. நெக்ஸ்ட் 21க்கா. நெக்ஸ்ட் 80க்கா. நெக்ஸ்ட் மைனஸ் 81. நெக்ஸ்ட் மைனஸ் 1000க்கா. வெரி குட். ஓகே சூப்பர். எல்லாருமே ரைட்டா? யாரும் மிஸ்டேக் இருக்கீங்களா? எல்லாமே கரெக்ட்க்கா. மிஸ்டேக் யாரும் இருக்கீங்களா? இதெல்லாம் சிம்பிளான சம்ஸ். எல்லாருமே கரெக்டா போட்டுருக்கணும். அக்கா இல்ல மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. சொல்லுங்கம்மா. இந்த 7th சம்ல +21 தான்க்கா வரும். +21 தான். அங்க பிளஸ் போடல அப்படின்னாலும் பிளஸ் இருக்கிறதா தான் அர்த்தம். ஓகேக்கா. ஓகே. சொல்லுங்கம்மா. எல்லாமே கரெக்ட்டுக்கா. ஓகேம்மா. எல்லாமே கரெக்ட்டுக்கா. ஓகே அக்கா எல்லாமே கரெக்ட். ஓகேம்மா. டான்லயே நைட் தானே வருவீங்க? காலையில வந்திருக்கீங்க. இங்கிலீஷ் கிளாஸ் இல்லக்கா. ஓகே ஓகே ஓகேப்பா. சரி ஓகே. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் சொல்லி தரேன். அந்த மல்டிபிள் டேர்ம்ஸ் சொல்லி கொடுத்துட்டேனாமா? அதாவது வகுப்படக்கூடிய எண்களை கண்டுபிடிக்கிற மெத்தட் சொல்லி கொடுத்துட்டேனே. சரி. இப்போ அப்ப வகுத்தல நீங்க எல்லாமே கத்துக்கிட்டீங்க. இன்னும் ஒண்ணு மட்டும் நீங்க கத்துக்காம இருக்கீங்க. அதை இப்ப நான் சொல்லி கொடுத்துறேன். சரிக்கா. ஓகே. அது என்னன்னா இப்ப வந்து 7.5
3.6ன்னு ஒரு நம்பர் இருக்கு. இப்ப 2 சம் குடுக்குறேன். உங்களுக்கு எப்படி தெரியுமோ ஃபர்ஸ்ட் போடுங்க, அதுக்கப்புறமா நான் சொல்லித் தரேன். இது உங்களுக்கு எப்படி தோணுதோ ஃபர்ஸ்ட் போடுங்க. நெக்ஸ்ட் நான் இதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். 2 minutes டைம் போடுங்க. அக்கா அக்கா எனக்கு இது புரியலக்கா. சொல்லுங்க. புரியலையா? அப்ப வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்கம்மா. அக்கா இது multiplication அக்கா. புரிஞ்சவங்க போடுங்கம்மா, புரியாதவங்க வெயிட் பண்ணுங்க. அக்கா அக்கா, வகுக்கணுமா இது பெருக்கணுமா அக்கா? வகுத்தல் தான். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அக்கா இது மல்டிபிளா டிவிஷன் அக்கா? டிவைடட் பைல போட்டா டிவிஷன் தானே? ஓகேக்கா. புள்ளி எடுத்துட்டு முழு நபரை மாத்தி போடலாமாக்கா? என்னம்மா? இந்த புள்ளின்றதை எடுத்துட்டு முழு நம்பரா போடலாமாக்கா? சரி போடுங்க. போட்டீங்களா? ஆன்சர் வந்துருச்சா? இந்த போட்டுட்டு இருக்கேன்க்கா. ஃபாஸ்ட். அக்கா போட்டாச்சுக்கா. அக்கா சொல்லுங்கம்மா. போட்டாச்சுக்கா. போட்டாச்சா? ஓகே. ஓகேம்மா, போட்டீங்களா? நாங்களே போட தெரியாம கஷ்டப்பட்டுட்டு போட்டாச்சுக்கா. இருக்கோம்க்கா. நீங்க வேற போட்டீங்களா போட்டீங்களான்னு கேட்டுட்டு இருக்கீங்கன்றீங்களா? போட்டாச்சுக்கா. சரி சரி, நான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்குறேன், கவனிங்க. இங்க பாருங்க, எப்பவுமே இந்த மாதிரி பாயிண்ட் நம்பர் வந்துச்சுன்னா நம்மளால டைரக்டா அதை வந்து டிவைட் பண்ண முடியாது. அப்போ இதை வந்து ஒரு முழு எண்ணா நம்ம மாத்தணும். முழு எண்ணா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இது எப்போ வந்து முழு எண்ணா மாறும் அப்படின்னா, இந்த புள்ளி வந்து லாஸ்ட்ல போனா மட்டும்தான் அது ஒரு முழு எண்ணா மாறும். இப்ப இந்த பாயிண்ட் இங்க வரணும் அப்படின்னா நம்ம எதால மல்டிபிள் பண்ணா அந்த பாயிண்ட் இந்த பக்கம் வருமா? 10ஆலக்கா. வெரி குட். 10. 10 கீழேயும் எதால மல்டி பண்ணா அது முழு என்ன மாறும்? 10. 10. 10. இப்போ நம்ம மேல ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பரால நம்ம எப்பவுமே டிவைட் பண்ணக்கூடாது. டிவைட் அண்ட் மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா சேம் மேலையும் கீழேயும் ஒரே நம்பரால தான் நம்ம மல்டிபிள் பண்ணணும். இப்ப மேல 10ஆல மல்டி பண்றீங்கன்னா கீழேயும் 10ஆல தான் மல்டி பண்ணணும். சரியா? இது அடுத்த சம்ல உங்களுக்கு அந்த கிளாரிபிகேஷன் கிடைக்கும். இப்போதைக்கு மேலையும் 10 கீழேயும் 10ன்னு வச்சுக்கோங்க.
இப்ப மல்டி பண்ணா மேல வந்து இந்த பாயிண்ட் நகர்ந்து 75,000, இந்த பாயிண்ட் இங்க போயிட்டு 36,000. இப்ப இந்த சம் உங்களுக்கு சால்வ் பண்றது ஈஸி. இது 2 டேபிள்ல ரெண்டுமே கேன்சல் ஆகாது. அப்ப 3 டேபிள்ல கேன்சல் பண்ணுவீங்க. இதுதான் நேற்று சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அப்ப 7ல 2 டைம் இருக்கு, பேலன்ஸ் 1. 15ல வந்து 5 டைம் இருக்கு. இப்ப இதை நம்மளால டிவைட் பண்ண முடியாது, இதை இப்படியே விட்டுறலாம். இல்ல இதையும் நான் கேன்சல் பண்ண போறேன்னா பாயிண்ட்ல ஆன்சர் வரும். 12வது வாய்ப்பாடுல 12 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ் போகும், பேலன்ஸ் 1 இருக்கும். பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கலாம், அப்பயும் வராது. 100, 100ல எத்தனை 12 இருக்கு? 72, 8 12. 8. சரி, அப்ப 8 அப்படியே விட்டுற வேண்டியதான். இல்ல இன்னொரு டிஜிட் போடுறதுனாலும் போடலாம். எப்பவுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் போடுறது பெஸ்ட். அப்போ இந்த மாதிரி தான் நமக்கு ஆன்சர் வரும். சரியா? இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர். அக்கா எனக்கு வந்துருக்கா ஆன்சர் கரெக்டா? கரெக்டுக்கா. ஓகே. இப்போ இந்த சம் பாருங்களேன். இதுல பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் இருக்கு, இதுல பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. அப்ப நம்ம எதை சூஸ் பண்ணிக்கணும்னா, 2 நம்பரையுமே நம்ம முழு எண்ணா மாத்தணும். ஓகேவா? ஒரு ஹோல் நம்பரா மாத்தணும் அப்படின்றதுக்காக இந்த பெரிய டிஜிட் தான், அதாவது 2 ஸ்தானம் தானே தள்ளி புள்ளி இருக்கு, அதை தான் நம்ம சூஸ் பண்ணி மேலையும் கீழே 100ஆல தான் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா மேல 10 கீழே 100 அப்படி பண்ணக்கூடாது. பண்ணா ரெண்டுத்துக்கும் 10, பண்ணா ரெண்டுத்துக்கும் 100, அப்படிதான் எடுத்துக்கணும். மேலையும் 10 கீழையும் 10 பண்ணா இது ஒரு ஹோல் நம்பரா மாறாது. அப்போ மேலையும் கீழையும் சேர்த்தே நம்ம 100ஆல மல்டி பண்ணிடலாம். அப்ப இது வந்து 1 2 2 2 2 டபுள் டைம் இது மூவ் பண்றதுனால இங்க ஒரு 0 சேர்த்துப்போம். இப்போ இது வந்து 2 டைம் மூவ் பண்ணா 144ன்னு வரும். ஓகேவா? இப்ப இதை நீங்க கேன்சல் பண்ண வேண்டியதான். இப்ப வந்து நான் வந்து 2 டேபிள்ல கேன்சல் பண்ண போறேன். ஏன்னா மேல 0 4 முடியுது, 2 டேபிள்ல போகும். டிவைட் பண்றேன். 12ல 6, 2ல 1, பேலன்ஸ் 0. திருப்பி 2 டேபிள் 3 1 6. 6ல 2 3 இருக்கு, சரி 3 டைம் 2 இருக்கு. 1ல 2 இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் 0 சேர்த்துட்டு தான் 10ன்னு எடுத்துக்கணும். 10ல எத்தனை 2 இருக்குன்னா 5. இப்ப ரெண்டுத்துக்கும் காமனா எதுவுமே இல்ல. 2ஆம் பள்ளியும் போகாது, 3லயும் போகாது, 5லயும் போகாது, 10லயும் போகாது. அப்ப அப்படியே விட்டுற வேண்டியதான். இல்ல அப்படின்னா நீங்க வந்து டிவைட் இந்த மெத்தட்ல இல்ல இந்த மெத்தட்ல பண்ணலாம். இல்ல 36வது வாய்ப்பாடு சொல்லி இதை கேன்சல் பண்ணிக்கலாம். நான் இதோடய ஸ்டாப் பண்ணிக்க போறேன். இல்ல நீங்க பாயிண்ட் சம்திங்ல ஆன்சர் ஃபுல்லும் நான் டிவைட் பண்ண போறேன்னா கொண்டு வரலாம். நோட் பண்ணிக்கோங்க. இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இல்லக்கா. ஓகே, ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. எழுதியாச்சுக்கா. ஓகே, நடத்தும் போது எழுதக்கூடாது, நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எழுதணும். நான் முன்னாடியே போட்டு முடிச்சிட்டேன்க்கா. ஓகே. முடிச்சாச்சுக்கா. எல்லாரும் எழுதிட்டீங்களா? அக்கா முடிச்சிட்டேன்க்கா. எழுதியாச்சுக்கா. ஓகே, சொல்லுங்க. அழைக்கவா? அக்கா இன்னும் இல்ல. சரி, ஃபர்ஸ்ட் சம் மட்டும் அழைச்சிக்கிட்டா? ஓகேக்கா. இப்போ ஒரு கணக்கு தரேன், அந்த கணக்கை போடுங்க. மத்தவங்களா போட்டு முடிச்சவங்க இந்த கணக்கை மட்டும் போடுங்க. அப்புறம் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தந்துடுறேன். அக்கா போட்டாச்சுக்கா. மேல உள்ள கணக்கை சால்வ் பண்ணுங்க. கீழே இருக்கிறது போட்டாச்சுக்கா. ஓகேமா, அப்ப மேல உள்ள கணக்கு போடுங்க.
அக்கா ஒரு கணக்கு ஒரு கணக்கு தான். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு நான் ஒரு கணக்கு கொடுத்துருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் போடுங்க, அப்புறம் ஹோம் ஒர்க்கா தந்துடுறேன். போட்டு வச்சுக்கோ. அக்கா என்ன சாதாரணமா பண்ணா போதும் இல்லக்கா? என்னம்மா? ஒரு வாட்டி அடிச்சாலே போதும் இல்லக்கா? ஒரு வாட்டி அடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. எப்படி வரும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எவ்வளவு தூரம் கேன்சல் பண்ண முடியுதோ கேன்சல் பண்ண. முடிச்சிருச்சுக்கா. அக்கா அக்கா சொல்லுங்கம்மா. முடிச்சிட்டீங்களா? எல்லாரும் முடிச்சாச்சா? முடிச்சாச்சுக்கா. ஆன்சர் பாப்போமா? பார்க்கலாம்க்கா. ஓகே. எனக்கு வந்து ஆக்சுவலா இந்த பேட்ச் தான் எனக்கு பிடிக்கும். மார்னிங் பேட்ச், உங்க பேட்ச் தான். ஏன்க்கா? ஏன்னா நீங்க கைண்டா வந்து எல்லாரும் அமைதியா இருப்பீங்க, சொல்றத கரெக்டா பண்ணுவீங்க. அதாவது எதிர்த்து யாரும் எதுவும் பேச மாட்டீங்க. உங்களுக்கு டவுட்னா கேட்பீங்க, சொல்லிட்டாங்கன்னா சொல்லுவீங்க. அந்த மாதிரி சொல்லுவீங்களா? அந்த மாதிரி இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். அது வந்து எப்படி நான் சொல்றேன்னு தெரியல, ஆனா உங்க பேட்ச் தான் எனக்கு பிடிக்கும். சரி, ஓகே. இப்போ நான் இது வந்து என்ன பண்ணலாம், இங்க வந்து 2 டைம்ஸ் இருக்கு. அதாவது பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. அப்ப நம்ம எதால மல்டி பண்ணுவோம்? இங்க 100. 100. அப்படின்னா கீழேயும் 100 தான் கீழேயும் மல்டி 100. பண்ணணும். ஓகேவா? அப்போ இது வந்து மூவ் பண்ணும்போது 963 வந்துரும். இதை வந்து 2 டைம் மூவ் பண்ணும். அப்போ ஒரு டைம் மூவ் பண்ணியாச்சு, இன்னொரு டைம் மூவ் பண்ணா இங்கதான் 0 வரும். அப்போ 120. ஓகேவா? இப்ப நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். நான் வந்து 3 டேபிள்ல கேன்சல் பண்ண போறேன், ஏன்னா இது 2 டேபிள்ல போகாது, 3 டேபிள்ல போகும். ஏன்னா ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து 3 டேபிள்ல போகும். அப்ப 12ல எத்தனை 3 இருக்குன்னா 4 டைம் 0 நான் சேர்த்துக்கிறேன். 9ல 3 டைம், 6ல 2 டைம், 3ல 1 டைம். இவ்வளவுதான் இதை காமனா நம்மளால சால்வ் பண்ண முடியும். அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதோட ஸ்டாப் பண்ணாலும் ஓகே, நீங்க போட்டிருந்தாலும் ஓகே. இது வரைக்கும் போட்டாலே கரெக்ட். ஓகே, கரெக்ட்டுக்கா. வெரி குட். ஓகே, சரி. நான் இப்ப சில சம்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன். ஹோம்ஒர்க் தரேன், ஓகேக்கா. போட்டு வாங்க. இது தப்பானவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. மாத்திக்கலாமா? மாத்திக்கலாம்க்கா. ஓகே. ஆனா நைட் பேட்ச்ல தான் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அவங்க உங்களை விட கொஞ்சம் ஜாஸ்தியா வருவாங்க. ஸ்டார்டிங்ல மார்னிங் பேட்ச் தான் நிறைய வந்தாங்க, அப்புறம் நிறைய பேர் நைட்டுக்கு போயிட்டாங்க. சரி, சம் எழுதிக்கோங்க. இதுக்கு இப்ப போடணுமாக்கா? இப்ப போடாதீங்க, ஹோம்ஒர்க்கா போடுங்க. இங்க பாயிண்ட் 2 இடத்துலயும் வச்சிருக்கேன். அக்கா எழுதிட்டக்கா. என்னத்த எழுதுனீங்க? ஓகே ஓகே. இப்ப ஹோம்ஒர்க் போடுங்க. ஹரிஷ், ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க் இப்ப போடலாமாக்கா? ஹோம்ஒர்க் கொஸ்டின் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னா? ஓகேக்கா. எடுத்துக்கிறோம்க்கா. ஓகே. ஓகேம்மா. எழுதணுமா போடணுமாக்கா? இது ஹோம்ஒர்க்பா. ஓகேமா, இதை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து யாராவது குரூப்ல சென்ட் பண்ணிடுங்க. உங்க குரூப்ல மட்டும் சென்ட் பண்ணுங்க, ஏன்னா நீங்க காமன் குரூப்ல போட்டீங்கன்னா மத்த பேட்சுக்கும் டவுட் வருது. இன்னைக்கு கேட்டாங்களா அது மாதிரி. அதனால இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காமன், அதாவது உங்க குரூப்ல போட்டுருங்க, செகண்ட் பேட்ச் குரூப்ல போட்டுக்கோங்க.
சென்ட் பண்ணிட்டேன்க்கா. ஓகேம்மா. ஓகே, அப்ப நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். எல்லாரும் ஏதாவது ரெடி பண்ணிட்டு வாங்க, ஏதாவது கொஸ்டினோ இல்ல ஏதாவது பாட்டு ஸ்டோரி. நாளைக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட் மட்டும்தான், நான் கொஸ்டின் அனுப்புறேன். அக்கா அப்ப நாளைக்கு ஓகேவா? அக்கா நாளைக்கு கிளாஸ் கிடையாது. கிளாஸ் கிடையாதுமா நாளைக்கு. மண்டே மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ Bye. அக்கா. Have